பண்ணவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த கிரமத்தை திருப்பாவையிலே 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய சூடி கொடுத்த நாச்சியார் ஆண்டாள் நமக்கு அந்த உயர்ந்த அர்த்தத்தை காட்டி கொடுக்கிறாள். அதிலே இந்த பாசுரம், இன்றைய பாசுரம் தூமணி மாடத்து என்கிற 9வது பாசுரத்திலே ரொம்ப ஒரு உயர்ந்த அர்த்தத்தை நமக்கு காட்டுகிறார்கள். பகவான் எப்படி நமக்கு உத்தேசியனோ, பகவான் எவ்வளவு நமக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பாகவதர்களும் நமக்கு உத்தேசியர்கள். இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் பகவானை காட்டிலும் அடியவர்கள் உத்தேசியர்கள். பகவானிடத்தில் நாம் போலனாலும் பரவாயில்ல, பகவானை நாம் மறந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு அடியவர்களோடு இருக்கக்கூடிய சம்பந்தம், அவர்களோடு ஒரு சேர்த்தியை நாம் என்றைக்கும் விடக்கூடாது. அடியவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள், பகவானுடைய அடியவர்கள், அவர்கள் அடையத்தகுந்தவர்கள், மிகவும் முக்கியமானவர்கள் என்கிற விஷயத்தை தானே இந்த 10 பாசுரங்களிலே தெரிவிக்கிறாள். அதிலே இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய ஒரு கோபிகை, அவளை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் என்னால், மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். திருவாய்ப்பாடியிலே ஆண்டாள் இப்போ திருவாய்ப்பாடியிலே ஒரு கோபிகையாகத்தான் இருக்கிறாள். அங்கே தனக்கு ஒரு மாமா, அதாவது தாய் மாமன் இருக்கிறார் என்றும், அந்த மாமாவுக்கு ஒரு பெண் இருக்கிறாள் என்றும், அந்த பெண்ணு தான் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றும், அந்த உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாமான் மகளை எழுப்புகிறாள் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் இந்த பாசுரத்திலே இருக்கிறது. சரி, ஏன் இப்படி மாமான் மகளே என்று சொல்லி எழுப்ப வேண்டும்? மற்றவர்களையும் எழுப்பும் பொழுது அவ பிள்ளாய் எழுந்திராய், பேய்ப்பெண்ணே எழுந்திராய், கோதுகலமுடைய பாவா எழுந்திராய் என்ன அப்படி சொல்லி தான் எழுப்பினார்கள். அவர்களுக்கு இருந்த குணத்தை சொல்லி எழுப்பினாள். ஆனால் இவளை நேரம் மாமான் மகளே என்று எழுப்புகிறார்களே, இதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு அடியவர் என்று இருந்தால் அவரோடு நமக்கு எப்படி ஆத்ம சம்பந்தம் உத்தேசியமோ அவரோடு தேக சம்பந்தமும் உத்தேசியம் என்று இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இப்போல்லாம் நாம் லௌகிகத்தில் பார்க்கும் பொழுது, கல்யாணம்னு வரும்பொழுது என்ன சொல்கிறா, ஐயோ கோயிலுக்கு போகிறாளா, திருமணம் இட்டுக்கிறாரா, இப்படி எனக்கு பிள்ளை வேண்டாம், கோயிலுக்கு போகாமல் திருமணம் இட்டுக்கொள்ளாத பிள்ளை தான் எனக்கு வேணும்னு கேட்குறான். ஆனால் உண்மையாக நாம் எப்படி நாம் தேட வேண்டும்? நம்ம வீட்டுக்கு பிள்ளையோ பெண்ணோ தேட வேண்டும் என்னால் பகவத் சம்பந்தம் இருக்கக்கூடியவர்களாக பார்த்து தேட வேண்டும். அடியவர்னு இருக்கிறார்னா அவரோடு நமக்கு ஆத்ம சம்பந்தம் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் தேக சம்பந்தம், ஒரு உறவு முறை, லௌகிகத்தில் சொல்லணும்னா உறவு முறை, அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, மாப்பிள்ளை, மைத்துனன் என்ன இந்த மாதிரியான உறவு முறையும் ரொம்ப உத்தேசியம் என்று ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உறவெல்லாம் விட வேண்டும். சன்னியாசி, அதாவது எம்பெருமானார்லாம் என்ன பண்ணார், உறவையெல்லாம் விட்டுட்டு சந்நியாசத்தை ஸ்வீகரித்து கொண்டார். மணவாள மாமனிகள் என்ன பண்ணார், எல்லாரையும் விட்டுட்டு சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்து கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது உறவு வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னால், பகவத் விஷயத்திற்கு விரோதியான உறவுகளைத்தான் நாம் விட வேண்டுமே தவிர, பகவானை அனுபவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவுக்காரர்களை நாம் ஒருபோதும் விடலாகாது என்கிற இந்த கருத்தை தான் இந்த பாசுரம் தெரிவிக்கிறது. குரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியர், அவர் எடுத்துப்போம், அவர் சந்நியாசம் வாங்கிட்டாரான்னா கடைசி வரைக்கும் சந்நியாசம் வாங்கிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தன்னுடைய தேவியான ஆண்டாளம்மா அவளோடு தான் அவர் இருந்தாள். எத்தனையோ பேர் இப்படி பார்க்கலாம். அதனால் என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், பகவத் விஷயத்திற்கு உறுதுணையாக, பகவானை அனுபவிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோரும் நமக்கு அவர்கள்தான் உண்மையான உறவினர்கள். எப்பேற்பட்ட உறவினராக இருந்தாலும் அவர்களால் நமக்கு பகவானை அனுபவிப்பதற்கு தடை ஏற்படுமானால் அந்த உறவினர்கள் தள்ளத்தகுந்தவர்கள், கைவிடப்பட வேண்டியவர்கள் என்று இதை நாம் நன்றாக புரிந்து அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய ஆழ்ந்த கருத்து.
தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழத் துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு நவின்னேலோரெம்பாவாய். அந்த கோபிகையை எழுப்பும் பொழுது முதலிலே அந்த கோபிகையினுடைய திருமாளிகையை வர்ணிக்கிறார்கள். இருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் அது எப்பேற்பட்ட இடம் என்னால் தூமணி மாடம், மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபங்கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே. எவ்வளோ பெரிய விஷயம். பெருமாவை என்ன பண்ணுறார்? திருவாய்ப்பாடியிலே ஒரு குடிசையிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோபிகை, அவ்வளோதான். ஆனால் அவளை சொல்லும் பொழுது என்னம்மா சொல்கிறான்னா, தூமணி மாடம், இந்த மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடத்திலே இருப்பவளே. எம்பெருமானுடைய மாடம் அது எப்படிப்பட்ட மாடம்னா துவளில் மணி மாடம். நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். துவளில்னா தோஷமில்லாத மாடம் எம்பெருமானுடைய மாடம். ஆனால் அடியவருடைய மாடம் அது எப்படிப்பட்டதுனால் தூமணி மாடம், தூய்மையான மாடம். என்ன பெரிய வித்தியாசம் இல்லையே என்று நாம் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த ரத்னங்களை எல்லாம் பார்ப்பவர்கள் சொல்லுவா என்ன சொல்லுவார்னா, தோஷம் இல்லைன்னா அது கொஞ்சம் சாதாரணம். தோஷம் இருக்கிறதுன்னா அது தள்ள தகுந்தது, அது தேவையே இல்லை. தோஷம் இல்லாத கல்லுன்னா அது கொஞ்சம் சாதாரணம். ஆனால் சுத்தமான கல்லுன்னு வேறு ஒன்று சொல்லுவாள். தோஷம் இல்லாததுன்றது வேறு, சுத்தமானதுன்னு வேறு. சுத்தமான கல்லுன்னா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. அப்போ தூமணி மாடம் என்னால் பகவானுடைய மாதம் அது துவளில் மணி மாடம், அடியவருடைய மாடம் அது தூமணி மாடம். அந்த மாடத்திலே சுற்றும் விளக்கெரிய, மங்களார்த்தமாக எல்லா இடத்துலையும் விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே அது நடுவில் அந்த பெண் இருக்கிறாள் கோபிகை. தூபம் கமழ, அகிர்புகையெல்லாம் போட்டு நான் தூபம் கமழ்கிறது அவள் இருக்கக்கூடிய அறையிலே. துயிலனமேல் கண் வளரும், அங்கே படுக்கையிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்ற கண் வளரும், உறங்கிக் கொண்டிருக்கிற மாமான் மகளே, மாமான் மகளே, மாமாவனுடைய பெண்ணே என்று எழுப்புகிறார்கள். இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியவரோடு பேசுகிறோம், ஆச்சாரியரிடத்திலே பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான பரிபாஷையை இந்த பாசுரத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் இருக்கார், அவர் சாதாரண ஒரு குடிசையில் தான் இருப்பார். ஆனால் நம்ம சொல்லும் பொழுது ஆச்சாரியனுடைய திருமாளிகைன்னு சொல்லணும். நாம் இருக்கிறது பெரிய மாளிகையாக இருக்கலாம், ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா அடியனுடைய குடிசைன்னு சொல்லணும். மாற்றி சொல்லிடக்கூடாது. ஆச்சாரியனுடைய குடிசைன்னா அடியனுடைய திருமாளிகைன்னு நிறைய பேர் அது அப்படி சொல்கிறச்சே அடியனுடைய திருமாளிகைன்னு சொல்லுவா. அப்படி சொல்லக்கூடாது. அடியவர்கள் ஆச்சாரியன் எங்கே இருக்கிறாரோ அதை கௌரவமாக சொல்ல வேண்டும். நாம் இருக்கிற இடம் அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் அதை குறைத்து தான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியன்னு சொன்னால் அவருடைய திருமாளிகைன்னு சொல்லணும். நாம்னு சொன்னால் நம்முடைய குடிசைன்னு சொல்லணும், அடியனுடைய குடிசைன்னு சொல்லணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோபிகை அவள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருந்தாலும் சரி அது தூமணி மாடம், தூய்மையான மாடம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், உயர்ந்தவர்கள் பாகவதர்களோ ஆச்சாரியர்களோ அவர்கள் செய்யக்கூடிய காரியம் குளிக்கிறார், சாப்பிட்றார், தூங்குறார்னு சொல்லக்கூடாது. அதே கௌரவமாக சொல்லணும். குளிக்கிறார்னு சொன்னால் ஆச்சாரிய சுவாமி அனுஷ்டானத்திலே எழுந்தொழிருக்கிறார். சாப்பிட்றாருன்னு சொன்னால் சுவாமி அமுது செய்து கொண்டிருக்கிறார். தூங்குறார்னு சொன்னால் அப்படி சொல்லக்கூடாது. கண் வளர்ந்து கொண்டிருக்கிறார், சுவாமி சயனத்திலே இருக்கிறார், கண் வளர்ந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லணும். இந்த எல்லாம் ரொம்ப ஸ்ரீவைஷ்ணவ பரிபாஷை, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே உண்டான தனிச்சிறப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாம். அதை எப்படி நமக்கு காட்டுறா பாருங்க. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். உன்னுடைய மணியாலே சமைக்கப்பட்ட உன்னுடைய கதவு அதை திறக்கக்கூடாதான்னு கேட்டான். உடனே நீங்களே திறந்து கொண்டு வாங்கலை, தான் மாமா பெண்ணு அத்தை பெண்ணுன்னு ஆயிடுத்து, உறவுக்காரா தானே, என்னுடைய வீடு உங்களுக்கு நன்னா தெரியும், நீங்களே திறந்து கொண்டு வரக்கூடாதா அப்படின்னா, ஐயோ நீ தான் திறக்க வேண்டும். ஏன்னா உன்னுடைய கதவு எப்படி இருக்கிறதுன்னா எது செவுரு எது கதவு, இதை எப்படி திறக்கணும், முன்னாடி தள்ளணுமா பின்னாடி தள்ளணுமா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. மணிகளாலே இழைக்கப்பட்ட மாடம், அதிலே மணி கதவம், இதை போய் நாங்கள் எப்படி திறக்கிறது, உனக்கு தான் அதை திறக்க தெரியும், மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்று சொன்னாலும் அவள் பதில் சொல்லவில்லை. உடனே என்ன சொன்னா, அவளுடைய அம்மா மாமி, மாமான் மகள்னா அவளுடைய அம்மா மாமி தானே, மாமீர் அவளை எழுப்பீரோ, அம்மா மாமியே அவளை கொஞ்சம் எழுப்பக்கூடாதா, நாங்கள் அவளை எழுப்பி கொண்டிருக்கிறோம்,
ஆனால் எழுந்திருந்து வரமாட்டேன் என்கிறாளே, எழுப்பக்கூடாதான்னு கேட்டான். என்ன, எத்தனையோ நான் எழுப்பியாச்சு, ஆனால் அவள் எழுந்திருக்கவில்லை என்ன அந்த மாமி சொல்கிறாள். உடனே உன் மகள்தான் ஊமையோ, உன் மகள்தான் ஊமையோ என்னால் சரி, எழுப்பவில்லைன்னா பரவாயில்ல, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? உடனே அங்கே வியாக்கியானத்தில் காட்டினான், எங்களுடைய கண்களை பட்டினியிட்டால் காதுகளையும் பட்டினி இட வேண்டுமோ? ஏதோ அவள் கதவை திறந்தா அவளை பார்ப்போம், கண்ணுக்கு ஆனந்தமாக இருக்கும்னு நினைத்தோம். சரி, அதைத்தான் அவள் பண்ணவில்லை. ஒரு பதில் சொன்னால் அவள் காதுகளுக்கு இனிமையாக இருக்கும், அதையாவது அவள் சொல்லக்கூடாதா? ஏன்னா இப்படி பலவிதமான அந்த பாவங்கள் இங்கே காட்டிக்கொண்டே போகிறார்கள். உன் மகள்தான் ஊமையோ, சரி பதில் தான் பேச வேண்டாம், நாங்கள் சொன்னது காதில் விழுந்தது அப்படின்னு அதை தெரிந்து கொள்வதற்காக ஏதாவது ஒரு செய்கை பண்ணலாமோ இல்லையோ, ஊமுன்னாவது சொல்லாமோ இல்லையோ. அன்றி செவிடோ, என்ன செவிடு போல் இருக்கு. இல்லை அனந்தலோ, அனந்தல்னா சோம்பேறி, சோம்பல் ஏறினவள், அதுக்கு தானே சோம்பேறின்னு பேர். எழுந்திருந்து வந்து திறக்கணுமே, அது கஷ்டம். இல்லை வாயை திறந்து வரேன்னு சொல்லணுமே, அதுவே ரொம்ப கஷ்டம் சில பேருக்குன்னு பார்க்குறோம். அப்படி அவ்வளவு சோம்பேறித்தனம் ஏறி கிடக்கிறது. அன்னி செவிடோ அனந்தலோ, இல்லைனால் ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, நன்னா தூங்கும்படியாக யாராவது மந்திரம் போட்டுட்டாளன்னு அவளுக்கு மந்திரம் போட்டு இப்படி அந்த மந்திரத்தினாலே மயக்கப்பட்டு அவள் உறங்கி கொண்டிருக்கிறாளா, ஒன்றும் தெரியலையேன்னு வெளியிலே இருப்பவர்கள் சொல்ல, அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபிகையனுடைய தாயார் அவள் சொன்னாலாம், இப்படிலாம் எழுப்பினா அவள் எழுந்திருக்க மாட்டாள், பகவானுடைய நாமத்தை சொல்லும், பகவானுடைய நாமத்தை கண்ணனுடைய நாமங்களை சொன்னால் அவள் எழுந்திருந்து வருவாள் அப்படின்னு சொன்னாலாம். அதையும் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம்மா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்றோம். மாமாயன்னு சொன்னோம். மாமாயன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் செய்யக்கூடியவன். மாதவன் என்று சொன்னோம், பிராட்டியினுடைய மணவாளன். பிராட்டிக்கு அவன் என்ன ஸ்தானம் கொடுத்துருக்கானோ அந்த ஸ்தானம் நமக்கு கொடுக்க போகிறான், ஏந்து போலாம் வா அப்படின்னு சொன்னோம். மாதவன் என்றோம், வைகுந்தன் என்றோம், மோட்சமாகிற சாம்ராஜ்யத்தை நமக்கு அளிக்கக்கூடியவன் என்று சொன்னோம். எத்தனை நாமத்தை நாம் சொன்னோம், ஆனால் எழுந்திருந்து வரவில்லை. நீங்கள் தான் அவளை எழுப்ப வேண்டும். மாமீரவளை எழுப்பீரோ என்று இந்த 9வது பாசுரத்திலே உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம், காஞ்சி சுவாமி காட்டியிருக்கக்கூடிய திவ்ய தேசம் திருக்கடிகை என்கிற திவ்ய தேசம். அதாவது சோழிங்கபுரம்னு சொல்கிறோமே, அங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்ம பெருமாள், அந்த எம்பெருமானைத்தான் இந்த பாசுரம் குறிக்கிறது. இந்த பாசுரத்தில் முதல்ல என்ன வருது? சுத்தும் விளக்கெரிய, என்னது விளக்கினுடைய பிரஸ்தாவம் சொல்லுகிறது. விளக்குன்னா நம்முடைய இந்த அந்தகாரம் நீங்கி ஞானம் ஏற்படக்கூடிய நிலை. எம்பெருமான் அந்த சோழிங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை மங்களாசாதனம் பண்ணும் பொழுது திருமங்கையாழ்வார் என்ன சொல்கிறார்? மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, மறையாய் ஞானப்பிரதானம் பண்ணின அந்த எம்பெருமான் மறையாய் விரிந்த விளக்கை என்ன அந்த எம்பெருமானை மங்களாசாதனம் பண்ணினார். அப்போ அங்கேயும் விளக்கு இங்கேயும் விளக்கு என்று அழகான ஒரு பொருத்தம். அப்படியே அந்த பாசுரத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தால் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று இந்த நாமமெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு ரொம்ப அழகாக பொருந்துகிறது. அங்கே நரசிம்ம பெருமாள் தானே, அவன் எப்படிப்பட்டவன்? மாமாயன், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணக்கூடியவன். ரொம்ப ஆச்சரியம், நம்மால் பண்ணவே முடியாது. என்ன மாயம் பண்ணான் அவன்? நான் மனிதனுடைய உடம்பையும் மிருகத்தினுடைய தலையும் ஒன்றாக கொண்டு வந்து வைத்தான். இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைத்தே பார்க்க முடியாது. அவ்வளவு சேராத வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து காட்டக்கூடியவன், அதுதானே பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை பண்ணினான் அந்த நரசிம்ம பெருமான் மாமாயன். ஆனால் எப்படி பண்ணாலும் மாதவன், எப்போதுமே பிராட்டியை விட்டு பிரியாதவன். அவன் எந்த அவதாரம் எடுத்தாலும் திருமார்பிலே பிராட்டி இருப்பாள். இந்த அவதாரத்திலேயும் பிராட்டி இருந்தாள். அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகத்தை இருவரும் சேர்ந்து செய்தார்கள் என்று புராணங்களிலே பார்க்கிறோம். அப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று, வைகுந்தன் என்னால் அந்த வைகுந்தமாகிற இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தை நாம் எல்லோருக்கும் அருள்பவன். அந்த நரசிம்ம பெருமானை நாம் போய் சேவித்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எம்பெருமானாரும் என்ன பண்ணார்? தன்னுடைய அந்த 74 சிம்மாசனாதிபதிகள்னு நியமிக்கும் பொழுது எல்லோருக்கும் திருவாராதனமாக நரசிம்ம பெருமாளைத்தான் அவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வழி வழியாக அந்த பெருமாளைத்தான் இங்கே ஆச்சாரிய புருஷர்கள் ஆராதித்து கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் அவ்வளவு முக்கியம். வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும், பல நாமங்களை சொன்னோம். அந்த நாமம் பலவும்ன்றதுல ஒரு சூக்ஷ்மம் அடங்கி இருக்கிறது. என்ன முக்கியமான நாமம்? அந்த எபெருமானுக்கே உண்டான ஒரு நாமம். அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. அக்காரக்கனி என்று அந்த எபெருமானுக்கு பெயர் ஆழ்வார் வைத்திருக்கிறார், திருமங்கை ஆழ்வார் வைத்தார். அக்காரக்கனினா என்ன அர்த்தம் அப்படின்னால்,
சர்க்கரை இருக்கிறதோ இல்லையோ, இந்த சர்க்கரையிலே ஒரு பழம் ஏற்பட்டால் அப்படி ஒரு பழம் அது அப்படின்னு சொல்லணும். என்ன பண்ணணும்? சர்க்கரையை நன்னா செடியாக நட்டு வைக்க வேண்டும். அதற்கு நன்னா ஜலம், பாலும் தேனும் எல்லாம் அதில் ஊற்றி அந்த செடியை வளர்க்க வேண்டும். வளர்ந்தால் அதிலிருந்து ஒரு பழம் காய்த்ததானால் அது எவ்வளோ இனிமையாக இருக்கும். சாதாரண கனி ரொம்ப இனிமையாக இருக்கும். அக்காரம் சர்க்கரை இனிமையாக இருக்கும். சர்க்கரையிலே ஒரு கனி வந்ததானால் அது எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அவ்வளவு இனியவன் எம்பெருமான் அக்கார கனியை என்று நாமம் பலவும். அக்கார கனின்னு கூட நாங்கள் சொல்லிட்டோம், ஆனாலும் அவள் எழுந்திருந்து வரவில்லை என்று அழகாக அந்த பொருத்தம் ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆக இவ்வாறாக இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகின்ற திவ்யதேசம் திருக்கடிகை என்கிற சோழசிம்மபுரம் என்கிற திவ்யதேசம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேட் தமிழ் யூடியூப் சேனலிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.